ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணு லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்லைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பாய் பேபி என்ன சிம்டம் இருந்தால் பாய் பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. நான் விசாரித்த வரைக்கும் என்ன சிம்டம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாமிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாமிட் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 2% எந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து வாந்தி இல்லாமல் இருந்தால் பாய் பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் விசாரித்ததில் வந்து 2 சைடுமே சொன்னாங்க, வாமிட் இருக்குது, வாமிட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பாய் பேபின்னா. ஆனால் கேர்ள் பேபியை கம்பேர் பண்ண பாய் பேபிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் பாய் பேபிக்கு வாமிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப வாமிட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் 9 மந்த் வரைக்குமே அவங்களுக்கு வாந்தி இருந்து பாய் பேபி பிறந்தது இருக்கான். சில பேருக்கு நான் ஃபுல்லாகவே வாந்தியே இல்லாமல் பாப்பாவும் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு பாய் பேபி பிறந்திருக்கு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அவங்க எல்லாரையும் நோட் பண்ண விதம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் பாய் பேபி பிறந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் எப்படி மென்ஷன் பண்ணி நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ்லேயும் மூக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் மூக்கை விட அவங்க மூக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்தாலும் பாய் பேபி இருக்க வாய்ப்பு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதேமாரி வாமிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் பாய் பேபிக்கு பறக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வாந்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். என் சரௌண்டிங்லும் சரி, என் ரிலேட்டிவ்லாம் இருக்கிறவங்களும் சரி, இப்போ வாந்தி கம்மியாக இருக்கிறவங்கள விட வாமிட் அதிகமாக எடுக்கிறவங்க பார்க்கும்போது இந்த சிம்டம் இருந்தால் பாய் பேபி போல். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு 2மே பொன் குழந்தை. அதனால் நம்மளுக்கு அந்த சிம்டம் சரியாக தெரியாதனால நான் பாப்பா பிறந்த பாய் பாபா பிறந்தவங்களெல்லாம் விசாரிச்சுது. ஏன்னா சேனல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக போடக்கூடாதுல்ல, 4 பேர் கேட்டுட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் எல்லாரையும் கேட்டுட்டு தான் போட்டிருக்கேன். அதேமாரி சொட்டு ரொம்ப வேர்த்து கொட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பாய் பேபி வச்சுருக்கும் போது எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ப்ரெக்னென்ட், அப்போ பார்க்குறவங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன இன்றைக்கெல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தா எனக்கு பாய் பேபி பிறக்குமா, எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்குது, 2வது பாய் பேபி பிறக்குமான்னு சர்ச் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லை சில பேர் எனக்கு பாய் பேபி வேணும், கம்பல்சரி வேணும், என் ஹஸ்பண்ட் வீட்டில் யாருக்கும் இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் சர்ச் பண்ணி பார்க்குறேன்றதுனால இதில் ஒரு தப்பான ஒரு விஷயமே கிடையாது. சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது கடைசியில் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அந்த பேபிக்கு நீங்கள் தயாராக இருந்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்லாம் இருக்கா, இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறீங்களா, உங்கள் மன திருப்திக்கு இந்த சிம்டம்லாம் எனக்கு இருக்குது போல், இது பாய் பேபியாக கூட இருக்கலான்னு வேணால் இது பண்ணிங்களா. அதேமாரி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் போட்டிருப்பாங்க. ஹார்ட் பீட் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து லோவாக இருந்தால் பையன், அதிகமாக இருந்தால் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இது என் விஷயத்தில் வந்து நடக்கலை. ஏன்னா என் பெரிய பொண்ணுக்கு ஹையாக இருந்தது, என் சின்ன பொண்ணுக்கு லோவாக இருந்தது. நான் கூட செகண்ட் பேபி பாயாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்ட் பீட்டை வச்சு நம்மளால் இது பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்லியிருக்காங்க ஹார்ட் பீட் கம்மியாக இருந்தால் பையனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி எனக்கு ஒரு 99% கிட்ட எனக்கு ஸ்கேனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா 99 கம்பல்சரி எனக்கு கேர்ள் பேபி பிறக்கும்னு எனக்கே தெரியும். போஸ்டேரியர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 99% பையன் பிறக்க உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, போஸ்டேரியர் இருந்தால் சொல்கிறேன். போஸ்டேரியர்னு உங்கள் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் பேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிங்கன்னா 99% இருக்குது. பாய் பேபியாக இருக்க கூட இருக்கலாம். ஆன்டீரியர் உங்களுக்கு வருது. அது எங்கே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிப்போர்ட்டில் எத்தனை வீக்ஸ்லாம் போடுறீங்களோ அந்த மாதிரி ப்ளசண்டான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ப்ளசண்டா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்டீரியர் இல்லை போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு 2மே ஆன்டீரியர், எனக்கு 2மே பொண்ணு பிறந்திருக்காது. என் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. அதேமாரி என்னுடைய ரிலேட்டிவில் ஒரு பாப்பாவுக்கு போஸ்டீரியர் இருந்துச்சு, அவளுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. அதனால் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்கிட்டயே விசாரித்து அவங்களோட ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். போஸ்டீரியர் வந்திருக்கு, அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறந்திருக்கு. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சில பேர் யூடியூப் பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு ப்ளசண்ட்டாக எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. லெஃப்ட் சைடா ரைட் சைடா அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாப்பா உலாவுறதும் பொதுவாகவே உலாவரும், எந்த சைடு உலாவுறது அதெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அதை நான் சொல்ல மாட்டேன், இதில் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அதுக்கு வேறு எந்த லெஃப்ட்டு ரைட்டு எந்த பொசிஷன் வேணும் பாப்பா உலாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஜெண்டர் இதுவான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் வேணால் இது ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துருக்கலாம். அதேமாரி ஹேர் க்ரோத் ஆகுமான்னு சில பேர், பாய் பேபி வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும், கேர்ள் பேபி வந்து ஹேர் ஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா
ஸ்கேனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒன்று நான் எனக்கு நானே கண்டுபிடிச்சிருக்கேன். அது எனக்கும் தெரியுது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் சஜஷன் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நான். நீங்கள் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக இருக்கலாம், இல்லை நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கலாம், நிறைய யூடியூப் சேனல் சர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு 2 பாப்பா இருக்கிறதுனால எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஆன்டீரியர் இருந்துச்சு, எனக்கு 2மே ஆன்டீரியர் இருந்துச்சு, எனக்கு 2மே ஒன்று தான் பிறந்துச்சு. என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு போஸ்டீரியர் இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்துச்சு, அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறந்தது. அதேமாரி ஹார்ட் பீட் சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு 2மே ஃப்ளாப், அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். என் 2 பாப்பாவுக்கு வந்து என் பெரிய பாப்பாவுக்கு ஹையாக இருந்தது, என் சின்ன பாப்பாவுக்கு லோவாக இருந்தது. அதனால அதுவும் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, அதை நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லி வியூஸ் அதிகமாகி நீங்கள் பார்க்கணும் அந்தமாரி எனக்கு தாட்டு கிடையாது. தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த ஸ்டெப்பில் நானும் இருந்திருக்கேன். நான் அப்படி என் செகண்ட் பாப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரெஷராகி யூடியூப் சேனல் எல்லா சேனலும் பார்த்துருக்கேன். அதேமாரி காலண்டர் சொல்லுவாங்க, இந்த காலண்டர் பார்க்கலாம் அப்படி சொல்லி, சைனீஸ் காலண்டர் அது இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சஜஷன் அவங்களுக்கு எந்த காலண்டர் பார்த்தா கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் காலண்டர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ராஜாத்தி காலண்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ராஜாத்தி காலண்டர்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். அந்த காலண்டரில் உங்களோட லாஸ்ட் பீரியட்ஸான மந்த்தும் உங்களோட வயசும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே அது பாயா கேலான்னு அதில் காட்டும். அது 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாப்பா ப்ரெக்னென்சியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம். செகண்ட் பாப்பா ப்ரெக்னென்சியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்களோட பழைய ஸ்கேன் ரிப்போர்ட், ஃபஸ்ட்டு பாப்பா பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்கள் அப்போ பாப்பா வைக்கும் போது என்ன வயசோ என்ன மந்த் தள்ளி போச்சோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் பேப்பருக்கும் அது கரெக்டாக நடக்கும். ஏன்னா எனக்கு அந்த காலண்டர் ஒர்க் ஆச்சு, என் பொண்ணுங்களுக்கு அது சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. என் பொண்ணுக்கு 2வதுக்கும் கேர்ள் தான் கிடச்சிது, ஃபஸ்ட்டுக்கும் பொண்ணு தான் காமிச்சிது. அதேமாரி வந்து பாய் எதில் வந்து காமிச்சிது பார்த்தீங்கன்னா சைனீஸ் காலண்டரில் போயிட்டு நம்மளே டைப் பண்ணணும். டைப் பண்ணி போடும்போது நம்மளோட லாஸ்ட்டு பீரியட்ஸ் டேட்டும் நம்மளோட வயசு டேட் ஆஃப் பர்த்தும் போடும்போது பாய் பேபின்னு காமிச்சிட்டீங்க 2வது பொண்ணுக்கு. நான் அதை வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன். அப்புறம் தான் அது கேர்ள் பேபி நம்மளுக்கு பிறக்கும் போது தான் தெரிய சொல்லுவாங்களே, நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமே மட்டும்தான் உண்மை. இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறதுக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோம், இன்னைக்கு காலேருந்து எனக்கு என்ன வேலை நடந்துச்சு நான் சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல. இது என் லைஃப்பில் நடந்த இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த நீங்கள் தமிழ்லைனை பார்த்துருப்பீங்க. இது சிம்டமாக தான் போட்டிருப்பேன். நான் வீடியோக்குள்ளே நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு நடந்தது உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு, தவிர உங்களுக்கும் இதேமாரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் சொல்லாத விஷயம் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம், பாய் பேபியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் சொல்லலை, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாய் பேபிக்கு நான் கேட்ட வரைக்கும் என்ன சிம்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் பாப்பா வளர்றதை வச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நான் இதெல்லாம் வந்து கேட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என் பொண்ணுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். டெலிவரி நார்மல் டெலிவரி ஓகேவாக இருக்கா, சி செக்ஷன், ஏன்னா எனக்கு பெரிய பொண்ணு நார்மல் டெலிவரி, சின்ன பாப்பா சி செக்ஷன், அந்தமாரி நிறைய டீட்டெயிலான வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் என்ன மாதிரி வீடியோ போடுறேனோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அப்போ தான் என் வீடியோ உடனே பார்ப்பீங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை. அடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த டெஸ்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாய் பேபியாக தெரியும். அது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யூரினில் சோடா மாவு போட சொல்லுவாங்க, பொங்குனா பையன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுவும் ஃப்ளாப் என் விஷயத்தில் நான் பண்ணேன். ஆனால் என் செகண்ட் பாப்பாவுக்கு பொங்குச்சு, அது கேர்ள் பேபி தான். அதனால் அதுவும் நான் அவங்கள பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்க்குறதுனா செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் யூரினை நீங்கள் பிளாஸ்டிக் அதில் பிடிச்சிட்டு நீங்கள் ஜக்கில் கூட போடலாம். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சோடா மாவு போட்டிங்கன்னா பொங்கி வேலை வரும். பொங்குறாமல் கீழே இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் பாப்பாவுக்கு பொங்குச்சு, ஆனால் கேர்ள் பேபி தான். அந்த மாதிரி செக் பண்ணி எனக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அந்த டப்பாவில் நீங்கள் எடுத்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா பொங்குச்சுன்னா பையன், பொங்கலைன்னா கேர்ள் சொல்லுவாங்க. அது என்னுடைய விஷயத்தில் தப்பு. நீங்கள் பார்க்குறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் அந்த ராஜாத்தி காலண்டரை நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம்.
அது ஃப்ரெண்ட்ஸ் என் பசங்க வந்துட்டு போகிறாங்க, சத்தமாக இருக்கும். நான் பேசுறது ஏற்கனவே உங்களுக்கு கேட்கல, நான் இன்னும் மைக்லாம் எதுவும் வாங்கலை, அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க போது சொல்லிட்டு தான் நான் ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் அந்த காலண்டரில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எனக்கு 100% அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் கரெக்டாக மாதமாக இருக்கிற அப்போ என்ன வயசோ, இப்போ நீங்கள் டெலிவரி பார்க்கும்போது ஒரு வயசு எக்ஸ்ட்ரா ஆகிடும். இப்போ எனக்கு இப்போ 25 வந்துட்டுருக்கு. இப்போ நவம்பர் வந்து 26. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் டேட்டுனா நான் 26 தான் போட்டாகணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு 25ன்னு நினச்சிங்களேன். இப்போ எனக்கு 25 ஆகுது. நான் இப்போ வந்து அந்த ஜென்ரல் காலண்டரை நான் செக் பண்ணும்போது எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்ன வயசோ அந்த வயசு தான் போட்டாகும். அதை தவிர நீங்கள் அந்த டேட்டு நீங்கள் போட முடியாது. பாப்பா பிறக்கும் போது உங்களுக்கு 26 ஸ்டார்ட்டாக கூட ஆகிருக்கும். அதனால் சொல்ல வரேன், கரெக்டான ஏஜ் போட்டு நீங்கள் ராஜாத்தி காலண்டரில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜென்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வயசு, கடைசி டேட்டாகனா மந்த் இல்லைன்னா டேட்டு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். என்னுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்லாம் மோஸ்ட்லி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாய் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, எந்த பேபியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கா அது மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுங்க. அது பொண்ணாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பொண்ணு பையனா சகஜமாயிடுச்சு. இல்லை எனக்கு பையன் வேணுன்றவங்க ஆசைப்படலாம். ஏன்னா இப்போ செகண்ட் பேபியாக இருக்கிறவங்க ஃபேமிலி பிளான் பண்ணால் கூட நெக்ஸ்ட் இது பண்ணலாம். ஆனால் பாப்பா ஹெல்த்தியாக பிறக்கணும். எந்த பாப்பாவாக இருந்தாலும் அந்த பாப்பா ஹெல்த்தியாக நம்மளுக்கு பிறக்கணும். ஏன்னா மற்ற பாப்பாங்களை நம்ம எவ்வளோ வீடியோஸில் பார்க்குறோம், நிறைய பேர் ஷேர் பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக பிறக்கணும்னு மட்டும் மைண்டில் வச்சுங்க. இது எல்லாமே சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டு உங்களை இது பண்ணுவாங்க. அதேமாரி குழவி கூடு கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. என் வீட்டில் என் 2வது பொண்ணுக்கு குழவி கட்டாத கூடே கிடையாது, அங்கங்கே கட்டியிருக்கோம். எல்லாரும் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, வயிற்றை பார்த்துட்டு சொன்னாங்க. கேர்ள் பேபி தான் எனக்கு பிறந்துச்சு. அது தப்பு நான் சொல்ல வரல. அதாவது அவங்க பழைய காலத்தோட நம்பிக்கை வழக்கமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட்டில் பேபி பிறக்கும் போது. ஆசையாக இருந்துட்டு அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே என்னடா பையன் சொல்லிட்டு கடைசியில் பொண்ணு பிறந்துச்சே சொல்லிட்டு சரி கவலைப்படுறது நிறைய பேர் இருப்பீங்க. அது ஃபஸ்ட்டு பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்லி செகண்ட் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அதோட ஃபீல் என்னுடைய ஃபீல் என்ன உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீ என் பிள்ளைய நான் கொஞ்சாமல் இல்லை, என் பிள்ளைய தூக்காத இல்லை, ஆரோக்கியமான குழந்தைய கடவுள் கொடுத்துருக்காரு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த கஷ்டமான நேரத்தை நான் கடந்து வந்தேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பேபியாக இருந்தாலும் அது கடவுள் கொடுக்குறப்ப அந்த குழந்தை சந்தோஷமாக ஏற்றுங்க. அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. இந்த காலகட்டத்தில் எல்லாமே சகஜமாச்சு. ஆரோக்கியமாக பிறந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இந்த மைண்டில் அதிகமாக யோசிங்க. நிறைய வீடியோ பார்த்தாலும் சரி, அதுமாரி நீங்கள் டிப்ரெஷன் ஆகாத இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நிறைய வீடியோவிலே லாஸ்ட்டில் என்னைக்கு இந்த டைலாக் தான் சொல்லுவாங்க. அது எந்த பேபியாக இருந்தாலும் அது நம்ம பாப்பா, அதை நீங்கள் தூக்கி குப்படப்பட போட முடியாது, போடவும் மனசு வராது. ஏன்னா அதை 10 மாதம் நம்ம வயிற்றுக்குள்ளே சுமந்து பெக்கிறோம், வளர்த்து அதை ஆளாக்கி அது ஒரு வருஷம் ஆக அது வயசாக அதோட சந்தோஷம்லாம் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் எந்த பேபியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. மோஸ்ட்லி இந்த சிம்டம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி பாய் பேபியாக இருக்கலாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ், பாய்.